ஆரம்பிச்சிடலாம். தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்துகிற நாளும் ஒரு கதை என்கிற இணைய வாயிலாக நூற்றாண்டு கண்ட ஆளுமை கரிசல் இலக்கியத்தினுடைய தந்தை எழுத்தாளர் கி ராஜநாராயணனுடைய சிறுகதைகளை நாம் ஒவ்வொரு நாளும் கதை சொல்லல் வாயிலாக பயணித்து வருகிறோம் தோழமைகளே. அப்படி 44ஆம் நாள் நிகழ்வில் நெருப்பு என்கிற கதையை கதை சொல்லல் வாயிலாக நம்மோடு இணைய இருக்கிற ஆளுமை திருமதி மா வனிதா என்கிற பேராசிரியர் அவர்கள் இணைய இருக்கிறார். இன்றைக்கு கதை சொல்லக்கூடிய பேராசிரியர் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் இருக்கக்கூடிய கலை மற்றும் அறிவியல் பிரிவில புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அந்த மதகுப்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த கல்லூரியில் தமிழ் துறையில உதவி பேராசிரியராக பணியாற்றி இருக்கிறார். 5 ஆண்டுக்கும் மேலாக பணி செய்யக்கூடிய நம்முடைய பேராசிரியர் அவர்கள் இக்கால இலக்கியம் சங்க இலக்கியங்களில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். குறிப்பாக புதுச்சேரி வாழ் எழுத்தாளர்களின் படைப்புகளை அணுகுவதில் முனைப்புடையவர். முனைவர்பட்ட ஆய்வு ஆனது இவருடைய தலைப்பு பாரதிதாசனின் படைப்புகளில் தொன்மவியல் நோக்கில் ஆய்வு என்கிற தலைப்பின் கீழ் நிகழ்த்தியவர். சங்க இலக்கியத்தில் நற்றிணை பாடல்கள் உயிரினங்கள் குறித்த ஆய்வை இளம் முனைவர் பட்டம் என்கிற எம்ஃபில் ஆய்வு பட்டத்தில் ஆய்வு பணியை செய்திருக்கக்கூடிய பேராசிரியர், நல்ல பேச்சாளர், எழுத்தாளர், கட்டுரையாளர், ஆய்வாளர், ஆய்வு இதழ்களில் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய நல்ல ஆய்வு கட்டுரை படைக்கக்கூடிய பேராசிரியர் மா வனிதா என்கிற பேராசிரியர் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு கீரா ஐயா அவர்களுடைய கதையான நெருப்பு என்கிற கதையை நம்மோடு கதை சொல்லல் வாயிலாக பயணிக்க இருக்கிறார். தோழமையை கதை சொல்ல வருமாறு தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையை வருக, கதை சொல்ல. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம், கேக்குதுங்களா? வணக்கம் வணக்கம். கேக்குது சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்தும் சாகித்ய அகாடமி விருதாளர் கீராவின் நாளும் ஒரு கதை இணைய வழி நிகழ்விற்கு இணைப்பில் இணைந்திருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் கதை சொல்லி நிகழ்வில் என்னுடன் பயணிக்கும் அனைத்து தோழமைகளுக்கும் முதற்கண் வணக்கம். இன்றைய கதை சொல்லியாக நான் உங்கள் முன்பு கூறவிருக்கும் கதை கீராவின் நெருப்பு என்ற கதை உங்களோடு கூறிவிடுகிறேன். வீடியோ வரலையே. ஆமா அம்மா உங்க வீடியோ வரல, வீடியோ கிடைக்கல. சரி இப்ப வருது. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்தும் சாகித்ய அகாடமி விருதாளர் கீராவின் நாளும் ஒரு கதை இணைய வழி நிகழ்விற்கு இணைப்பில் இணைந்திருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் கதை சொல்லி நிகழ்வில் என்னுடன் பயணிக்கும் அத்துணை தோழமைகளுக்கும் முதற்கண் வணக்கம். இன்றைய கதை சொல்லியாக நான் உங்கள் முன்பு கூற விழும் கதை கி ராஜநாராயணனுடைய நெருப்பு என்னும் சிறுகதை. நெருப்பு அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ரொம்ப அச்சத்தை தரக்கூடிய ஒரு பதட்டமா ஒரு விஷயத்த பார்ப்போம். நெருப்பு அப்படின்னாலே ஒரு அச்சமா நம்ம நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த நெருப்பு கதை வாயிலாக ஆசிரியர் கூற விளைகின்ற கருத்து என்ன அப்படின்றத பத்தி குறித்து உங்களுக்கு முன்பு இப்போ ஒரு சிறுகதை சொல்ல விளைகிறேன். தீ கொழுந்து விட்டு எரிய தொடங்கியது. கிராம ஜனங்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தார்கள். ஓஹோ என்று அடித்தது மேல் காற்று. நாய் ஒன்று ஊளையிடத் தொடங்கியது. தொடர்ந்து ஐயையோ அம்மா, ஐயையோ அம்மா என்று ஒரு பெண்ணில் கீச்சு குரல் கேட்டது. தீ தீ என்று எல்லோரும் அடி வயிற்றில் நெருப்பை வாரி கொட்டியது போல் பயந்து ஓடலாயினார்கள். இருட்டாக இருந்த அந்த தெருவே வீதியே நெருப்பு எரிய தொடங்கியதன் காரணமாக விருச்சம் பெற்றது போல் ஒளி வீசிக் கொண்டிருந்தது. தூக்கத்திலிருந்து சட்டென விழித்தவர்கள் என்ன நடக்கிறது என்று அறியவே கொஞ்சம் நாழிகையானது. சிறிது நேரம் இளவட்டங்கள் பாய்ந்து தங்களுடைய இடுப்பில் சொருகியிருந்த சூரியை உரையிலிருந்து உருவிக்கொண்டு தொழுவங்களுக்குள் நுழைந்தார்கள்.
தீ எரிய தொடங்கியதும் முதல்ல ஜனங்கள், ஊர் ஜனங்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஐயையோ நெருப்பு எரிய ஆரம்பிச்சது அப்படின்ட்டு கூச்சலிடுறாங்க. சூறை காற்று அடிப்பதற்கு இதமா நெருப்பும் வேகமா கொழுந்து விட்டு எரிய தொடங்கிறது. அந்த நேரத்துல நாய் ஒன்று ஊளையிடுவதாக ஒரு சத்தம் வருகிறது. தூக்கத்திலிருந்து சட்டென விழித்தவர்கள் என்ன நடக்குது அப்படின்றத தெரியவே கொஞ்சம் நாழிகை ஆனதா ஆசிரியர் கதையை நகர்த்துகிறார். கொஞ்ச நேரம் சென்று இளவட்டங்கள், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வயதான இளைஞர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, தங்களுடைய இடுப்பில் சொருகியிருந்த சூரியை உருவி கொண்டு மாடு ஆடுகள்லாம் இருக்கக்கூடிய கால்நடைகளுக்குள்ள தொழுவங்களுக்குள் நுழைந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஆடு மாடுகளை தங்களுடைய சூரியால் கயிற்றினால அறுத்து விட்டு அவைகளை காக்கின்றார்கள் அப்படின்னு சொல்றாங்க. தெருவில் ஒரு பசுக்கன்று தன்னந்தனியா அம்மா என்று அலறிக்கொண்டு அங்கும் இங்கும் திகைத்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல இந்த தீயினுடைய அதீத கொடூரமான ஒரு விஷயம், அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் போயிட்டு என்ன பண்றாங்க, முதல்ல கால்நடைகளை காக்குறாங்க. கால்நடைகளுடைய கயிறுகளை அழுத்து விட்டு அதை காப்பாற்றுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு பஸ் என்ன பண்ணுதுன்னா, அங்க இங்கும் சுத்தி திரிந்து கொண்டிருக்குது, அதை காப்பாற்றுறாங்க. கூரைகள் மீது உட்கார்ந்து இருந்தவர்கள் தண்ணீர் தண்ணீர் என்று உரக்க கத்தி கொண்டிருக்கிறார்கள். தண்ணீர் இல்லாததுனால ஒரு வயதான ஒரு கிழவி அப்படின்னு சொல்றாரு ஆசிரியர். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு கழனி பானையை எடுத்து, கழனி பானையில இருக்கக்கூடிய அந்த கழனி நீரை எடுத்து தன்னுடைய கைகளால எடுத்து கொடுக்கிறாங்க. கிணற்றிலிருந்து தண்ணீர் இறைத்து கொண்டு வருகின்றவர்கள் தெருவினுடைய குறுக்கும் நெடுக்குமாக தீ வந்ததும், இப்போ ஒரு நெருப்பு வந்ததும் ஆபத்து நேர்ந்து விட்டது அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கக்கூடியவர்கள்லாம் ஓடி வந்து தண்ணீர் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. 4 தெருக்கள் சந்திக்கும் அந்த இடத்தை நோக்கி ஒரு தாய் தலைவிரி கோலமா 2 கைகளையும் அகலித்து கொண்டு அலறி அடிச்சுட்டு ஓடிறாங்க. இந்த தீயினுடைய வெப்பத்தின் கொடுமை தாங்க முடியாம ஒரு தாய் என்ன பண்றாங்களா, தலைவிரி கோலத்தோடு அங்கிருந்து ஓடி வராங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓடி வந்து அவங்க தன்னுடைய அந்த ஆபத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய மகளை அழைக்கிறதா சொல்றாங்க. அவங்களுடைய பெயரு செங்கமலம். செங்கமலம் மகளே, என் மகளே என்று கூவிக்கொண்டு ஓடி வந்தாள். எதிர் திசையிலிருந்து திருமண உடையில் ஒரு பெண் 2 கைகளையும் முன்னோக்கி விரித்து கொண்டு அம்மா அம்மா என்று அழுது கொண்டே ஓடி வந்தாள். இந்த தீயில பாதிக்கப்பட்டவங்களாம் தங்களுடைய உறவினர்களை கூட்டு அழைத்து ஒருவர் பார்த்து கொண்டு ஆற தழுவி கொள்ளுகின்ற அந்த காட்சி. திருமணமான புதிய அந்த பெண் அந்த நெருப்புல இருந்து ஓடி வரும்போது அந்த அம்மா போயிட்டு அந்த மகளை அழைச்சுக்கிறாங்க. இந்த காட்சி அங்க இருக்கக்கூடியவர்கள்லாம் ரொம்ப நெகிழ்விக்க வைக்கிறதா அப்படின்னு சொல்றாங்க. அந்த தாயும் மகளும் ஒருவரை ஒருவர் அந்த சந்தியில் ஆற தழுவி கொண்டார்கள். தெருவில் தண்ணீர் குடத்துடன் வந்தவர்களையும் கூரை மீது இருந்தவர்களையும் இந்த காட்சி மனசை சொட்ட வச்சதா சொல்றாரு ஆசிரியர். தண்ணீர் தண்ணீர், சீக்கிரம் சீக்கிரம், இப்படிப்பட்ட குரல்கள்லாம் அங்க ஒலித்து கொண்டிருக்கிறது. அந்த நெருப்பு எப்படி எரிகிறது அப்படின்றத ஒரு உவமையா ஆசிரியர் அழகா பதிவு பண்றாரு. துப்பாக்கி வெடிப்பது போல் மூங்கில்கள் வெடித்தன. அப்படி வெடிக்கும் போது அதிலிருந்து மூங்கில் சிதறல்கள் எரிந்து கொண்டே அம்பு போல் இரைச்சலிட்டு கொண்டு பாய்ந்தது. அடுத்த தெருவில் உள்ள கூரை மேல் போய் குத்தி நின்று கொண்டு ஆடியது அப்படின்னு சொல்லி அழகா உவமைப்படுத்தி ஒரு விஷயத்த, அந்த நெருப்பு எரிகின்ற காட்சி எப்படி இருக்குது, அதுல இருக்கக்கூடிய கூரைகள்ல இருக்கக்கூடிய மூங்கில்கள்லாம் எப்படி வெடித்து சிதறி அடுத்த வீட்டில் உள்ள கூரைகள் மேல் போயிட்டு எப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத அழகா நயப்பட ஆசிரியர் பதிவு செய்யறாரு. கையில் ஈரச்சாக்குடன் கூரையில் உட்கார்ந்து கொண்டிருந்தவர்கள் உடனுக்குடன் அந்த மூங்கில் சிதல்களை அடித்து தீயை முளையிலேயே அணைத்து கொண்டிருந்தார்கள். ஈர சாக்கெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. ஒரு நெருப்பு வரும்போது ஈர சாக்கு எடுத்துட்டு போறது, தண்ணீர் எடுத்து போய் கொண்டுட்டு போய் கொடுக்கறது, இப்படி மாறி மாறி மக்கள்லாம் என்ன பண்றாங்க, பரபரப்பா ஓடிட்டு இருக்காங்க. தீ அரோகமாய் பற்றி எரிந்து கொண்டிருந்தது. அதற்கு உபசரணையாக காற்றும் மேல் நோக்கி வீசியது. காற்று அடிக்கின்ற திசை நோக்கி என்ன ஆகுதுன்னா அந்த தீ கொழுந்து விட்டு எரிகிறதுன்னு சொல்றாங்க. ஜனங்கள் குய்யோ முய்யோ அப்படின்னு பேசுற ஒரு விஷயம் யதார்த்தமான ஒரு விஷயத்த ஆசிரியர் அழகா பதிவு பண்றாரு. இப்பொழுது தீயோடு போராட ஆரம்பித்தார்கள். மக்கள்லாம் கொஞ்ச நேரம் என்ன பண்றாங்க, ரொம்ப அச்சமா இருக்கிறாங்க. தண்ணீர் எடுத்துட்டு போறாங்க. அங்கேயும் இங்குமா குறுக்கு நெடுக்குமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தண்ணீர் தண்ணீர் என்று கூச்சல் இடுகின்ற சத்தம். காற்று வேகமாக அடிக்கிறது. அந்த காற்றினுடைய வேகத்துக்கு இணங்க நெருப்பும் பிரகாசமா கொழுந்து விட்டு எரிகிறதா சொல்றாங்க.
அதற்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா மக்கள் வந்து அந்த தீயில இருந்து தங்களை எப்படி காத்து கொள்றது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த தீயோடய போராட ஆரம்பிச்சுட்டதா சொல்றாங்க. இளவட்டங்கள் அண்டாக்களில் கிணறுகளில் இருந்து வாளியால் தண்ணீரை அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஆபத்து வந்தா எப்பயுமே இளைஞர்கள்லாம் ஓடி போய் ஃபர்ஸ்ட் உதவி பண்ணுவாங்க இல்லையா? அதே போல அந்த தெருக்கள்ல இருந்த இளைஞர்கள்லாம் இளவட்டங்கள்லாம் சென்று என்ன பண்றாங்கன்னா, வாளியால தண்ணீரை இறைத்து கொண்டு எடுத்துட்டு வராங்க. பெண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, கைப்பிடி செங்கல் வீடு கட்டும்போது கைகள்ல செங்கல மாத்தி மாத்தி ஒருவரை ஒருவர் தூக்கி தூக்கி போடுறப்ப எப்படி நம்ம புடிச்சு மேல ஏத்தி கொடுப்போமோ, அதை போல செங்கல் கைப்பிடியாக வரிசையாக நின்று கொண்டு குடங்களை பெண்கள்லாம் மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பகையாளிகள் பேசிக் கொண்டார்கள். இந்த நெருப்பு எரிகின்ற சூழல்ல யாரும் ஒருவர் பேசாத இருக்கக்கூடியவங்க, உறவுக்காரங்க, அக்கம் பக்கம் இருக்கிறவங்க பேசாதவங்க எல்லாருமே அந்த ஒரு ஆபத்து அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது எப்படி ஒருவரை ஒருவர் பேசிக் கொள்றாங்க அப்படின்ற விஷயத்தையும் இதுல சொல்றாங்க. பகையாளிகள் பேசிக் கொண்டார்கள். சிறுவன் ஒருவன் ஒரு பெரியவனை நோக்கி, ஏய் அங்கே ஒரு வெத்து குடம் கிடக்கு, அதை எங்கே எடுத்து வா என்று உரத்த குரலில் உத்தரவிட்டான். அந்த சிறுவன் ஒரு பெரியவருக்கு உத்தரவிடுகின்றத அந்த பெரியவர் எப்படி எடுத்துக்கிறார்னா, தெய்வ ஆணைக்கு பணிந்தவர் போல் அந்த முதியவர் அந்த குடத்தை எடுக்க ஓடினார். பக்கத்து சேரியிலிருந்து ஹரிஜனங்கள் உதவிக்கு ஓடி வந்தார்கள். ஒரு ஆபத்து அப்படின்னு வரும்போது, ஒரு நெருப்பு எரிகின்ற போது ஒரு இடமே வந்து தீப்பற்றி எரியுது. அதுல மக்கள்லாம் வந்து சில மக்கள் தூங்கிட்டு இருக்காங்க. சில பேர் உறக்கத்துல இருந்து எழுந்து என்ன நடக்குதுன்னே தெரியாத தவித்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் என்ன பண்றாங்கன்னா, கிணற்றுல இருந்து தண்ணீர் எடுக்கப்பட்டு தீ அணைக்கப்படுகிறது. இளவட்டங்கள்லாம் ஓடி போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களை காக்கிறாங்க. இப்படியாக ஒரு சூழல் கட்டமைக்கப்படுது. பக்கத்து சேரியில இருந்த ஜனங்கள்லாம் என்ன பண்றாங்க, அங்க தீ எரியதை பார்த்து அங்க இருந்து ஓடி வராங்க. ஓடி வந்து அவங்க உதவி பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு பிச்சைக்காரி கூட என்ன பண்றாளாம், அங்க அவங்கள காப்பாத்துறதுக்காக வராங்க. அதாவது உயர்ந்த சாதியில இருக்கக்கூடியவர்கள், உயர் வர்க்கங்கள் வந்து ஒரு ஆபத்துல இருக்கும்போது ரொம்ப கொடுமையா அந்த இடத்துக்கு வரக்கூடியவங்க, தாழ்த்தப்பட்ட ஒரு பிரிவினை சார்ந்தவர்கள் வருவதற்கே அச்சமா இருக்கக்கூடிய அந்த தெருக்கள் வழியா வரக்கூடாது, போகக்கூடாது, அவங்க வீடுகளுக்கு செல்லக்கூடாது அப்படின்ற ஒரு தடைகள் இருக்கக்கூடிய சூழலையும் மீறி என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ஆபத்து வர்றப்ப அந்த தாழ்த்தப்பட்டவர்கள்லாம் என்ன பண்றாங்க, ஓடி வந்து அவங்கள காக்குறாங்க. அவங்களுக்கு வந்து நெருப்புல இருக்கக்கூடியவங்கள போய் காப்பாத்துறாங்க. அங்க இருக்கக்கூடிய அண்டா, குண்டா அந்த உடைமைகள் எல்லாம் எடுத்து வந்து வைப்பதற்கு பேர் உதவியா அவங்க தான் இருக்கிறாங்க. அதுல ஒரு பிச்சைக்காரி கூட வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு உதவி செய்யறதா இதுல ஆசிரியர் படைச்சிருக்காரு அழகா. அதற்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நாச்சியார் அம்மாவும் அவள் இதுல முக்கியமான கதை மாந்தர்களா ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, நாச்சியார் அம்மாவும் அவளது புருஷன் பெருமாள் நாயக்கரும் தங்களுடைய வீடு நன்றாக தீப்பிடித்துக் கொண்ட பிறகுதான் என்ன பண்றாங்க, விழிக்கிறாங்க. இப்ப இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. தீ கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. மக்கள்லாம் வந்து என்ன நடக்குதுன்னு தெரியாத கொஞ்சம் ஒரு சில பேர் தூக்கத்துல இருந்து எழுந்து விழிக்கிறாங்க. இளவட்டங்கள்லாம் போய் காக்குறாங்க. இப்படி எல்லாம் பல சூழல் நிகழ்ந்திருக்கிறப்ப இந்த இடத்துல முக்கியமான கதை மாந்தர்களா நாச்சியார் அம்மாவும் அவருடைய புருஷனும் தூக்கத்துல இருந்து விழிக்கவே இல்லை. அவங்க மட்டும் தூங்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் சென்று விழித்தார்கள். என்ன நடக்குதுன்னு தெரியறதுக்கே அவங்களுக்கு கொஞ்ச நேரம் ஆனதா சொல்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு குழந்தைகள் பகர 12 குழந்தைகள் அந்த நாச்சியார் நாயக்கருக்கும் அவங்களுடைய மனைவிக்கும் 12 குழந்தைகள் இருப்பதா சொல்றாங்க. ஆளுக்கு கையில அந்த தீ வந்துருச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல. ஆளுக்கு கையில 2 குழந்தைகளை தான் தூக்கி கொண்டு வெளியே ஓடி வர முடிந்தது. வெளியே 4 குழந்தைகளை நிறுத்திவிட்டு பெற்றோர்கள் மற்ற குழந்தைகளை கொண்டு வர உள்ளே போக திரும்பும்போது அந்த 4 குழந்தைகள் என்ன பண்ணுது, ஒரு 2 குழந்தைகளா இட்டுன்னு வந்து விடுறாங்க. அந்த குழந்தைகள் வந்து தன்னுடைய அப்பா அம்மா மறுபடியும் அந்த தீப்பிடித்த இடத்துக்கு அந்த உள்ள போகும்போது, வீட்டுக்குள்ள போகும்போது அந்த குழந்தைகள் ரொம்ப அச்சப்பட்டு தன்னுடைய அப்பாவினுடைய கால்களை பின்னி பிணைத்துக் கொண்டு தடுத்து கொள்வதா ஒரு நிகழ்வ ரொம்ப துயரமா ஒரு விஷயத்த இதுல கதையில சொல்லப்படுது. தாயை குழந்தைகளை பார்த்துக் கொள்ள சொல்லிவிட்டு அந்த நாயக்கர் என்ன பண்றாரு, உள்ளே போறார். பீதியோடு அழுது கொண்டிருந்த 2 குழந்தைகளை வெளியே கொண்டு வந்து விட்டுவிட்டு திரும்பவும் உள்ளே ஓடினார். மொத்தம் அவர்களுக்கு 12 குழந்தைகள். அப்பொழுது இன்னும் 2 குழந்தைகளை இடுக்கிக் கொண்டு தள்ளாடி வந்த நாயக்கர்
வேண்டிய மாட்டோம், எத்தனை குழந்தைகளை மீட்டோம், எத்தனை குழந்தைகள் உள்ள அந்த தீயில அகப்பட்டுட்டாங்க அப்படின்ட்டு அவருக்கு ஒரு சுதாசனப்படுத்திக் கொள்வதற்கே சிறிது நேரம் ஆனதா சொல்லி தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றாரு. எத்தனை குழந்தைகள் இருக்கா, எல்லாரும் வந்துட்டாங்களா பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. முடிந்த வரைக்கும் அவரு எடுத்துட்டு வந்தாரு தன்னுடைய உயிரை பணைய வச்சு. அதனால தீப்புண் பட்டு என்ன பண்றாரு அவரு, அவருடைய தோள்கள்லாம் வந்து காயமடையுது. தன்னுடைய குழந்தைகளை ஓரளவுக்கு காப்பாத்தி விட்டு வர்றாரு. அதுல ஒரு குழந்தை என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரியம்மை நோயினால பாதிக்கப்பட்டு உடல் முழுவதும் அப்படியே ரொம்ப பரவி நெல்லிக்காய் அளவிற்கு கொப்புளங்கள் போடப்பட்டு வாழை இலையில கடத்தி வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு குழந்தை. அந்த சமயத்துல தான் அந்த பிச்சைக்காரை குலவையிட்டு கொண்டு ஓடியாரான். என்ன பண்றானா, அங்க போயிட்டு அந்த நெருப்புல இருக்கக்கூடிய குழந்தைகளை காப்பதற்கு அந்த பிச்சைக்காரையும் உதவி பண்றதா சொல்றாங்க. மார்போடு சேர்த்து சட்டையை அணைத்துக் கொண்டு இவர்கள் இருந்த இடத்துக்கு ஓடி வந்தாள். அந்த பிச்சைக்காரி ஓடி வரா. ஓடி வந்தவள் நின்று நாயக்கர்களின் கால்களை பின்னிக் கொண்டிருந்த குழந்தைகளை பயமுறுத்தி பிடுங்கி நாயக்கர் உள்ள போயிட்டு தன்னுடைய குழந்தைகளை காத்து வருவதற்கு பேருதவியா அந்த பிச்சைக்காரி இருக்கிறதா சொல்றாங்க. நாயக்கர் இப்பொழுது 3 குழந்தைகளுடன் குனிந்து கொண்டே வெளியே வந்தார். 2 குழந்தைகளை இடுப்பில் இடுக்கிக் கொண்டு பிடித்திருந்தார். ஒன்று அவருடன் பின் இடுப்பு கால்களை சுற்றி கொண்டு இப்படி பசங்களை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வந்து சேர்த்துட்டாரு. குனிந்து வந்து தரையில் 2 முழங்கைகளையும் ஊன்றி படுத்து விட்டார். அவருடைய தோள்கள்லாம் தீப்புண் பட்டு விட்டதா சொல்றாங்க. அரங்கு வீட்டுக்குள் இருந்த 9 வயதுடைய 4வது பையன் மாத்திரம் உள்ளே அகப்பட்டு கொண்டான். இப்ப கூடுமான வரைக்கும் இந்த நாயக்கர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய குழந்தைகளை ஓரளவுக்கு காத்துட்டாரு. அதுல 9வது படிக்கக்கூடிய ஒரு பையனை மட்டும் அவரால காக்க முடியல. தாழ்வார கூரை எரிந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே எரிந்து அந்த தீயானது கொழுந்து விட்டு எரியும் போது அந்த தாழ்வாரத்தினுடைய கூரைகள் என்ன பண்ணுதுன்னா சரிந்து விழுந்து வாசலை அடைத்து விட்டதுன்னு சொல்றாங்க. போவதற்கு வழி இல்லாம தாழ்வார கூரையானது என்ன பண்ணுதுன்னா அடைச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க. தாயானவள் 2 கைகளையும் நீட்டி உள்ளே கிடந்த பையனின் பெயரை சொல்லி அழைத்தாள். என்ன ஒரு பையனை காக்க முடியல. அதனால தாய்க்கு ஒரே பதட்டம். பையனுடைய பெயரை சொல்லி அழுறா. ரொம்ப பதற்றப்படுறா. அந்த உச்சரிப்பையும் ஒளியையும் கேட்டா கல்லு கூட கரையும் சொல்றாங்க. ஒரு தாய் வந்து எல்லா குழந்தையும் ஒரு குழந்தையை மட்டும் காக்க முடியல அப்படின்னும் போது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயமா இந்த இடத்துல பதிவு பண்றாரு ஆசிரியர். ஒளியையும் கேட்கும்போது கல்லுமே கரையும். அந்த அம்மா வந்து அந்த ஒரு பையனை காக்க முடியலையே அப்படின்னு கல்லு பேசுகின்ற அந்த ஒளியானது ரொம்ப நெஞ்ச நெகிழ்விக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்து, ஓ ராகவையா, அடே என் அருமை மகனே ராகவையா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்களா, அந்த அம்மா கத்தி கூச்சலிடுறா அப்படின்னு சொல்றாங்க. இப்படி பல தடவை உறக்க அழைத்து விட்டு குலுங்க குலுங்க அழுதாள் அந்த தாய். உள்ளே கிடந்த ராகவையாவுக்கு பெரியம்மை கண்டிருக்கிறது. உடம்பில் எல்லா இடங்களிலும் கண்கள் உட்பட ஊசி குத்த இடமில்லாமல் முழு நெல்லிக்காய் அளவு கொப்புளங்கள் போடப்பட்டிருந்ததா சொல்றாங்க. அந்த தீயில அகப்பட்டு கொண்ட ஒரு 9 வயது மகனான ராகவையா அப்படின்ற அந்த நாயக்கருடைய மகன் என்ன ஆகுறான் அப்படின்னா அந்த தீயில மாட்டிக்கொள்றான். அவனுடைய உடம்புல பாத்தீங்கன்னா பெரியம்மை போட்டு நெல்லிக்காய் அளவு சைஸ் கொப்புளங்கள் போடப்பட்டிருக்குது. நீண்ட தலைவாழை குருத்தியில நிறைய விளக்கெண்ணெயை தடவி அதில் பிறந்த மேனியாய் படுக்க வைக்கப்பட்டிருக்கிறான் அந்த பையன் 9 வயது சிறு. பிச்சைக்காரி தன் சட்டியை கீழே போட்டதையும் அந்த பெரு நெருப்பில் தன் உயிரை திரணமாக நினைத்து புகுந்ததையுமே யாருமே பார்க்கல. கொஞ்ச நேரம் என்ன ஆகுதுன்னா அந்த பிச்சைக்காரி கையில பிச்சை பாத்திரம் எடுத்து அந்த சட்டியை கீழே போட்டுட்டு கொஞ்ச நேரம் என்ன ஆகுது, அந்த நாயக்கருடைய மகனை காப்பதற்காக என்ன பண்றா அப்படின்னா உள்ள போயிடுறா. உள்ள போறத யாருமே பார்க்கல. அந்த சமயத்தில் ஒரு 20 இளவட்டங்கள்லாம் அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் சேர்ந்துட்டு ஒரு கோஷம் போட்டுட்டு வராங்க. வேல் வேல் என்று முழக்கமிட்டு கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையில் கூரையை வீட்டினுள்ளேயே தாழ்த்தி நெருப்பை அடக்க உபயோகிக்கும் ஒரு நீளமான கனமான இரும்பு தொரட்டி கம்பி இருந்தது. அந்த நெருப்பை அணைப்பதற்கு ஒரு இரும்பு தொரட்டியை பிடிச்சு என்ன பண்றாங்க, அந்த கூரையில இருக்கக்கூடிய நெருப்புகளை அணைப்பதற்காக என்ன பண்றாங்க, இழுத்து விட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த ஒரு அளவுக்கு நெருப்பை அணைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆண்கள் புஜங்கள்ல தண்ணீர் குடங்களை கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமா நெருப்பு அணைக்கப்படுகிறது. தொரட்டி கம்பியை கூரையின் உச்சியில் போட்டு ஒன்று போல் பழங்கொடுத்து கீழ் நோக்கி இழுத்தார்கள். நெடு நெடு என சத்தத்துடன் எரியும் கூரை அந்த வீட்டின்
4 சுவர்களுக்கு உள்ளேயும் விழுந்து அடங்கி எரிந்தது. குடங்கள் ஏந்தி கொண்டிருந்தவர்கள் தண்ணீரை மடமட என்று கொட்டி தீயை சாந்தப்படுத்தி அணைத்தார்கள். நாச்சியார் அம்மாவை வீட்டினுள் புக யாரும் அனுமதிக்கவில்லை. நாச்சியார் அம்மாவுக்கு அந்த ஒரு மகனை பறி கொடுத்துட்டுமே அப்படின்ற ஒரு பதற்றமும் ஒரு ஏக்கமும் ரொம்ப அவங்களுடைய மனசுல ஆழமா பதிஞ்சு ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சியா இருந்து, எரிந்து கொண்டிருந்த பல வீடுகள் அணைக்கப்பட்டு விட்டதால் இருட்டு மீண்டும் வந்து விட்டது. கொஞ்ச முன்னாடி என்ன சொல்றாங்கன்னா, நெருப்பு கொழுந்து விட்டு எரியும் போது அந்த தெருவே வந்து பிரகாசம் பெற்று ஒளி படைத்த ஒரு தெருவுக்களா இருந்து, கொஞ்ச நேரம் சென்று அந்த நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமா அணையப்பட்டது. மறுபடியும் அந்த தெருவானது எப்படி இருக்குன்னா இருள் சூழ்ந்து விட்டதுன்னு சொன்னாங்க. அந்த இருள் சூழ்ந்த இடத்துல அங்கங்க என்ன பண்றாங்களா, விளக்குகளை வைத்து, ராந்தல் விளக்குகள் எல்லாம் வைத்து அவங்கவுங்கள உடைமைகளையும் பொருள்களையும் தேடி தேடி கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இதுல சொல்றாங்க. எரிந்து கொண்டிருந்த பல வீடுகள் அணைக்கப்பட்டு விட்டதால் இருட்டு மீண்டும் வந்து விட்டது. மண்ணெண்ணெய் விளக்குகளாலும் தீபகங்களாலும் வெளிச்சத்தினாலும் ஜனங்கள் தங்கள் இழந்த பொருள்களை அழுது கொண்டே தேடினார்கள். அரங்கு வீட்டில் வாசலுக்கு வெளியே தலைமயிரும் ஆடையும் இல்லாமல் கரிக்கட்டையாய் கருகி போன 2 பிரேதங்கள் ஒன்றை ஒன்று ஆவி சேர்ந்து கட்டி பின்னி கொண்டு கிடந்தன. அந்த காட்சி கண்டவர்களை நெக்குருக வைத்தது அப்படின்னு சொல்றாங்க. அரங்கு வீட்டினுள் வாசலுக்கு வெளியே தலைமயிரும் ஆடையும் இல்லாம கொஞ்ச நேரம் என்ன ஆகுதுன்னா கரிக்கட்டையா கருகி போன 2 பிரேதங்கள் வந்து என்ன பண்ணுதுன்னா அங்க கிடக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அம்மை விளையாடி இருப்பாள், யாரும் அழக்கூடாது. என்ன சொல்றாங்கன்னா, அம்மை விளையாடி இருப்பார், யாரும் அழக்கூடாது என்று சொல்லி தடுத்து நாச்சியார் அம்மாவையும் குழந்தைகளையும் பெருமாள் நாயக்கரையும் அந்த இடத்திலிருந்து பிரித்து தனி இடத்திற்கு கொண்டு போய் விட்டார்கள். பிரேதங்கள் உடனே தகனம் பண்ண ஏற்பாடு செய்தார்கள். நீளமான ஒரு கம்பில் துணியால் தொட்டி கட்டி அந்த தொட்டிலில் 2 பிரேதங்களையும் போட்டு புஜங்களின் தோள்கள்ல சுமந்து கொண்டு கடைசியா என்ன ஆகுது அப்படின்னா அந்த தீயில சிக்கி கொண்டு என்ன ஆகுதுன்னா 2 பிரேதங்கள் வந்து கரிக்கட்டையா இறந்து போறதா சொல்றாங்க. அது பெருமாள் நாயக்கருடைய அந்த மகனாகவும் அந்த பிச்சைக்காரையும் போயிட்டு இறந்து பட்டதா சொல்லப்படுது. இறந்து கிடந்த பிரேதங்களில் இன்னொன்று யார் என்று தெரியவே வெகு நேரம் கழிந்ததாம். எல்லோருக்கும் தெரிய வந்தது. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் சென்று தெரிய வந்தது. யாரு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, காலையில் நாச்சியார் அம்மாள் தன் எரிந்த கட்டை மண்ணான வீட்டிற்குள் நுழையும் முன்பு தன்னுடைய வீட்டு வாசல் முற்றத்தில் 2ஆக உடைந்து கிடந்த பிச்சைக்காரியின் அழுக்கு நிறைந்த சட்டியை எவ்வித நோக்கும் இல்லாமல் அழுது கொண்டே கையில் எடுத்து பார்த்தான். அந்த பிச்சைக்காரி போய் என்ன பண்றா, தன்னுடைய மகனை காப்பதற்காக போறா, தன்னுடைய குழந்தைகளை காப்பதற்காக பேருதவியா இருக்கிறா. எல்லா வகையிலும் அந்த குழந்தைகளை காப்பாற்றுவதற்கு அந்த நெருப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வர்றப்ப ஆபத்து வரும்போது அந்த பிச்சைக்காரி தாழ்த்தப்பட்ட ஒரு பிரிவினை சார்ந்தவர்கள் எல்லாரும் ஹரிஜன மக்கள் பக்கத்து சரியில இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் போயிட்டு பேருதவியா இருக்கிறாங்க. அப்ப தன்னுடைய உயிரையுமே அந்த மகனுக்காக அவ என்ன பண்றா, அந்த பிச்சைக்காரி மாய்த்து கொண்டதா சொல்றா. அதை நினைத்து இந்த நாயக்கர் அம்மாவினுடைய மனைவி என்ன பண்றாங்க, ரொம்ப அழுது கொண்டு அந்த பிச்சை பாத்திரத்தை அந்த சட்டியை எடுத்து கையில பார்த்து கொண்டு அழுகுறதா கதை முடிகிறது. இந்த நெருப்பு கதை மூலமா சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கின்ற போது ஆசிரியர் ஒரு ஆபத்து அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது எப்ப தாழ்த்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் என்ற சூழல் ஏற்படும் இல்லாம மனிதர்கள் எல்லாமே ஒன்று கூடி என்ன பண்றாங்க, அந்த இடத்துல இருக்கக்கூடியவர்கள் தான் வந்து அவங்களை காக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமா கவனிக்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த தெருக்கள்ல போவதற்கே அச்சப்படுறது, அவங்க வீட்டுக்குள்ள போறதுக்கே வந்து யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா நினைத்த மக்கள் எல்லாம் போயிட்டு என்ன பண்றாங்களாம், அந்த ஆபத்துல இருக்கும்போது அந்த மேல் வர்க்கத்தை சார்ந்தவர்களுடைய இல்லத்துல உள்ள போயிட்டு எல்லா உடைமைகளையும் காப்பதற்கு பேருதவியா அவங்க இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த கதையில ஆசிரியர் பதிவு பண்றாங்க. நன்றிங்க ஐயா. இதற்கினே கதை சொல்லி வாயிலாக நெருப்பு கதையை கேட்ட அனைத்து தோழமைகளுக்கும் வாய்ப்பளித்த அனைவருக்கும் எனது நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நன்றிங்க ஐயா. நன்றி திருமதி அனிதா அவர்களே. கதையை நல்ல கணீர் என்ற குரலால், வெண்கல குரல் மாதிரி கணீர் என்ற குரலால்
மிகவும் நேர்த்தியாக சொன்னீர்கள். அதற்காக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சார வாழ்த்துகிறது. நீங்க ஒரு புதிய உத்தியை கொண்டு சொன்னது மாதிரி தெரிஞ்சு, அதாவது கதையையும் வாசித்துக்கிட்டு அந்த பிறகு அதை விளக்கி சொல்லி அந்த கதை சொன்னாங்க. இது ஒரு புதிய உத்தியாக தெரிகிறது. வாழ்த்துக்கள். அடுத்து, பின்னூட்டத்தால் பெருமை சேர்க்கிற மேனாள் பொதுச் செயலாளர் வாங்க, பின்னூட்டம் அளிக்க வாங்க. மேனாள் பொதுச் செயலாளர் ஐயா ரவீந்திர பாரதி. வரோம். அன்பான தோழமைகளை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? கேக்குது, நல்லா ரைட். எல்லோருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். கதை சொல்லி நம்முடைய ஐயா சிவசுப்ரமணியம் சொன்னது போல ஒரு புதிய உத்தியை கையாண்டிருக்கிறார். கதை சொல்லுவதோட அதன் கருத்துரை சேர்த்து இனிமையான குரல், நல்ல குரல், நல்ல தமிழ் உச்சரிப்பு. இந்த தமிழ் மொழிக்கு அது பெண்கள் உச்சரிக்கிற பொழுது, இனிமையான குரல் உச்சரிக்கும் போது தமிழுக்கு ஒரு இனிமை கூடுகிறது. ரொம்ப அருமை. சிறந்த தமிழச்சி என்று உங்களை சொல்லலாம். அருமையான முறையில கதையை ரொம்ப சிறப்பா சொல்லிக்கிறீங்க. ஒரு பேராபத்து வருகிற பொழுது மனிதன் எப்படி நடந்து கொள்கிறார், மனித சமூகம் எப்படி நடந்து கொள்ளும். அந்த ஊர் சாதியால், எல்லா ஊர்களும் தமிழ்நாடும் சரி இந்தியாவிலும் சரி சாதியால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு சாதிகளால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட சாதி மக்கள் ஊருக்கு வெளியே சேரி என்று தனியாக அவர்கள் தங்க வைக்கப்பட்டு தெருக்களிலே சுதந்திரமாக நடமாட முடியாமல், அவர்களை தொடவும் முடியாமல், அவர்கள் வீட்டுக்குள் நுழையவும் முடியாமல் பிரிந்து கிடக்கிற அந்த மக்கள் ஆபத்து என்று வருகிற பொழுது தங்கள் உயிரையும் பிணையம் வைத்து உள்ளே வந்து, இதுவரை இப்பதான் முதல்ல உள்ள வர்றாங்க, அந்த வீட்டுக்குள்ள உள்ள வர்றாங்க. தொடாத அந்த மனிதர்களை பேதம் பார்க்காமல் தொட்டு தூக்கி காப்பாற்றுகிறார்கள். அது மட்டும் இல்லாம ஒரு பிச்சைக்காரி, அந்த பிச்சைக்காரியை சாதாரணமா இருக்கும்போது கேவலம் பிச்சைக்காரி எல்லாரும் இழிவா பார்ப்பாங்க. அவளுக்கு பிச்சை போடுறதுல ஒரு அலட்சியமா போடுவாங்க. ஆனால் அவளுள் இருந்த அந்த மனிதம் விழிப்புற்று அந்த குழந்தையை, தன்னுடைய குழந்தை அல்ல, அது அந்த அம்மாவுடைய நாச்சியாருடைய குழந்தை, பெருமாள் நாயகருடைய குழந்தை, அந்த குழந்தையை காப்பாற்றுவதற்கு தன்னுடைய உயிரையை பணயம் வைத்து போய் அவள் கரிக்கட்டையாக இறந்து விடுகிறாள். இதெல்லாம் என்ன சொல்லுது? மனிதம் ஒரு ஆபத்து வருகிற பொழுது எவ்வாறு விழித்துக் கொள்கிறது, எவ்வாறு செயல்படுகிறது என்பதை அற்புதமாக இந்த கதை மூலம், இப்ப அண்மையில நம்ம சென்னையில வெள்ளம் வந்த பொழுது இந்து முஸ்லிம் வேறுபாடு பார்க்காமல் முஸ்லிம் சகோதரர்கள் எல்லாம் சமைத்து கொண்டு இந்துக்களுக்கு உணவளித்ததும், தங்களுடைய பள்ளி வாசல்களில் தங்க இடம் கொடுத்ததெல்லாம் அந்த ஆபத்து வருகிற பொழுது எப்படி நாம் நடந்து கொள்கிறோம் என்பதை காட்டுகிறது. அப்போ இந்த எரிகின்ற தீ, அது வெறும் தீ மட்டுமல்ல, வேதங்களை எல்லாம், வெறுப்புகளை எல்லாம், பிரிவினைகளை எல்லாம், வேறுபாடுகளை எல்லாம், சாதி பிரச்சனைகளை எல்லாம் இந்த தீயில் பொசுங்கி விடுவதாகத்தான் இந்த கதை சொல்லுகிறது. அருமையான கதை. ஒரு சமூக ஒற்றுமையை சொல்லக்கூடிய ஒரு ஆபத்து காலங்களில் நம்முடைய மக்கள் இந்த சாதி அனாவசியமான, சாதாரண ஒரு மோசமான இந்த சாதி பிரச்சனை எல்லாம் எப்படி அவர்கள் மறந்து விடுகிறார்கள், மறந்து மனிதர்களாக செயல்படுகிறார்கள் என்பதை மிக அருமையாக எடுத்து காட்டியிருக்கிறார். குறிப்பா அந்த இளவட்டங்கள், சிறுவன் பாருங்க, ஒரு பெரியவர் கட்டளை இடுறான், ஏய் அதை போய் எடுத்துட்டு வா, அவரும் பணிஞ்சு ஓடுறாரு, தெய்வ கட்டளை மாதிரி நினைச்சிட்டு ஓடுறாரு. காரணம், அந்த ஆபத்து நேரத்தில் யார் யார் உதவுகிறார்களோ அதுதான் முக்கியம். அப்படி அந்த ஊரில் உள்ள மக்கள் இந்த பேதா பேதங்களை முன்பு சொன்னது போல, இந்த பேதா பேதங்கள் எல்லாம், வேறுபாடுகள் எல்லாம், பிரிவினைகள் எல்லாம் இந்த தீயோடு பொசுங்கி போய்கிறது. ஆனால் சமாதானம் அடைந்து மீண்டும் எல்லாரும் வாழுகிற பொழுது மறுபடியும் அது உயிர் பெற்றிடும். அது எழக்கூடாது என்பதுதான் இந்த கதையினுடைய அடிப்படை கருத்து. கதையை அருமையாக சொல்லியிருக்கிறீங்க சகோதரி வனிதா அவர்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த கதையை உலக தமிழர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும்
இதற்கு ஏற்பாடு செய்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய நம்முடைய அன்பு பொதுச் செயலாளர் அறம் அவர்களுக்கும், இன்றைக்கு நம்முடைய நெறியாளர் பேராசிரியர் கருமுருகன் வராவிட்டாலும் நம்முடைய அன்பு ஐயா ஐயா அவர்கள் மிக அருமையாக இதை நடத்தி கொண்டு வருகிறார். அவருக்கும் எல்லா தோழமைகளுக்கும் கதை சொல்லிக்கும் மீண்டும் கதை சொல்லிக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேனாள் பொதுச் செயலாளர் அவர்களே. நல்ல மைய கருத்தை நல்லா சொன்னீங்க. அதாவது சாதியும் நெருப்பில் பொசுங்கி எரிந்து விடுகிறது. அப்படியே எரியணும்னு தான் எல்லாரும் எதிர்பார்க்காங்க. ஆனா நடக்க மாட்டுக்கு. இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது மட்டும் அந்த மாதிரி நிகழ்கிறது. அடுத்து பின்னூட்டம் வழங்க யாராவது இருக்கீங்களா? பின்னூட்டம் வழங்குறவங்க தயவு செய்து கையை உயர்த்தினா தெரியும். தோழர் சாத்தூர் கணேசன் வர்றீங்களா? டிஎஸ்என் தோழர் பின்னோட்டம் அளிக்கிறீங்களா? டிஎஸ்என் தோழர். வணக்கம் தோழர். நீங்க சொல்லுங்க தோழர். சொன்னேன். நம்ம மேனாள் பொதுச் செயலாளர் சொன்ன மாதிரியே மிக அருமையான குரல் வளம், உச்சரிப்பு, சிறப்பாக அந்த கதையை கொண்டு சென்றாங்க. அதுல அவரு ரவீந்திரபாரதி ஐயா கவிஞர் சொன்ன மாதிரியே அந்த பேரழிவு காலங்கள்ல சாதி மதம் இதெல்லாம் பார்க்கறது கிடையாது, மனிதம் அங்க மேலோங்கி நிக்குது அப்படின்னா, இதே நம்ம அன்றாட வாழ்க்கையிலுமே பார்க்கிறோம். நம்ம ஒரு நல்ல ஒரு மருத்துவத்தை போகும்போது அந்த மருத்துவர் என்ன ஜாதி என்று பார்ப்பதில்லை, நம்ம உயிரைத்தான் பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த பேரழிவு காலங்கள்லயும் இப்ப நம்ம வயநாடு நிகழ்ச்சியில இதே மாதிரி நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் இப்போ கடந்த செய்தித்தாள்கள்லயும் இந்த நம்ம ஊடகங்கள்லயும் பார்த்தோன்னா வயநாடு பேரழிவுல இதே மாதிரி நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சிகள். நேற்றுக்கெல்லாம் கேரளாவில் உள்ள அந்த காட்டு இலாக்கா மந்திரியே கண்ணீர் விட்டு அழுதுருக்காரு. அவர் அந்த மீட்பு பணியில் இருக்கும்போது அவருக்கே கண்ணீர் விட்டு அழுகக்கூடிய அந்த ஒரு சூழல் இருந்தது. சமீபத்தில் நடந்த ஒலிம்பிக், அதாவது மனிதன் அந்த பேரழிவுல தான் நிக்குதுங்கிறது இந்த கதை தொட்டு காட்டுது. ஆனா இப்ப அதே மாதிரி இப்ப சமீபத்துல இந்த நடந்த ஒலிம்பிக் போட்டிலையும் நீங்க பாத்தீங்கன்னா 2 நாட்டுக்காரங்க கடைசியில தங்க பதக்கத்துக்கு தயாராகும் போது ஒருத்தருக்கு திடீர்னு கால் பேசிக்கிறது. அப்போ சரி இப்ப 2 பேருமே என்ன செய்வீங்க? இல்ல அவருக்கு பேசிக்கிட்டா பை டிஃபால்ட்டா அவங்களுக்கு தான் தங்க பதக்கம்னாங்க. இல்ல நானுமே இப்ப விளைக்கிறதா, அப்ப என்ன செய்வீங்க கேட்டோடனே, இல்ல அந்த தங்க பதக்கத்தை உங்களுக்கு பகிர்ந்து கொடுப்போம் அப்படின்னு சொன்னோடனே அந்த தங்கப்பதக்கம் எளிதாக பெறக்கூடியவர் அதை விட்டு கொடுத்தாரு. அங்கேயும் தான் மனிதன் நிற்கிறது. அதாவது மனிதன் நம்ம பேரழிவு காலங்கள தான் நம்ம கண்கூடா பார்க்கறோம். அது மாதிரி இப்ப நம்ம ஒரு கல்வி கூடத்திலையும் கூட ஜாதி மதங்களை பார்க்க கிடையாது. ஒரு மற்ற மத கல்வி நிறுவனங்களை படிக்க வைக்கிறோம், இந்த மாதிரிலாம் அது செய்யறோம். ஆனா அந்த உயிருக்கு ஆபத்தான ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணும்போது ஜாதியை பார்க்கறது கிடையாது. கல்விக்கூடங்களை பார்க்கும்போது நம்ம பிள்ளைகளை நம்ம என்ன ஜாதியா, அதான் நல்ல ஒரு கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்னா ஒரு இந்து அங்க சேர்க்கறது எந்த விதமான தயக்கமும் காட்டுறது கிடையாது. அங்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி பேரழிவு காலங்கள்லயும் அந்த ஜாதி மதங்களை பார்க்கறது அந்நில. இப்போ இந்த மாதிரி சாதாரண ஒரு போட்டிகள்ல நம்ம பெரிய பெரிய போட்டிகள்ல நீயா நானான்னு இருக்கக்கூடிய அந்த போட்டிகள்ல கூட மனிதன் பார்க்கக்கூடிய, அப்படிங்கும்போது நம்ம நம்மளுடைய சமூக வாழ்க்கையில நம்மளுடைய மேம்பாடு கொஞ்சம் வளர்ந்துதான் இருக்கு. அவர் கீரா காலத்தில் இருந்ததை விட இப்ப கொஞ்சம் இன்னும் வளர்ந்துள்ளது என்பதை நாம் ஒத்துக்கொள்ளத்தான் செய்யணும். அதுல யாருன்னா கீழே உள்ள அந்த அந்த கீழ்த்தட்டு ஜாதி மக்களும் அவங்க உள்ளே வர முடியாது. அந்த மாதிரி இடத்துக்குள்ள ரொம்ப எளிதாக வராங்க. யாரும் தடை பண்ண முடியல. ஏன்னா உயிர் அந்த பிச்சைக்காரியும் சேர்ந்து அந்த கோலத்துல இறந்து கிடந்ததை பார்க்கறது ரொம்ப அருமையாக கதை சொல்லும் போது ரொம்ப உருக்கமாக இருந்தது. அருமையாக கதை சொன்னாங்க. நன்றி, வணக்கம். நன்றி டிஎஸ்என் தோழர் அவர்களே. அருமையாக பின்னூட்டம் அளித்தீர்கள்.
அதுல இந்த விளையாட்டு போட்டிகள்ல விட்டு கொடுக்கறதுங்கிறத ரொம்ப சரியான முன்னுதாரணம். அப்படி இருப்பது ஒரு திருப்பு முனையாகவே இருக்கிறது. அந்த ஏன்னா போட்டியில எப்படியும் ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற வெறி பிடிச்சே இருக்காங்க. ஆனா அதுல இப்படி ஒரு நிகழ்வு ஒரு திருப்பு முனையாக ஒரு போட்டியில் விட்டு கொடுக்கிறது அருமையான ஒரு முன்னுதாரணமாக திகழ்வதை பின்னூட்டத்தில் அளித்தமைக்கு மிகவும் மிகவும் நன்றி. அடுத்து பின்னூட்டம் அளிப்பவர்கள் யாராவது இருக்கீங்களா? அருள்செல்வி கைவசித்திருக்காங்க. அரைச்செல்வி வாங்க தோழர். அரைச்செல்வி. அரைச்செல்வி ரேவதி தோழர். ரேவதி சொல்றவங்க பேரை சொல்லி சொல்றேன். சொல்லுங்க தோழர். ரேவதி தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த கதை படிக்கும்போது இந்த நெருப்பு நிறைய நமக்கும் சில எடுத்துக்காட்டுகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யுது. இப்ப எங்க தெருவுலயே ஒரு குழந்தை போகி பண்டிகை அன்னைக்கு அவங்க அம்மா தீபம் ஏற்றி வச்சுட்டு அவங்க 2 வீடு அடுத்த வீட்லயும் போய் தீபம் ஏற்றுவோம்ட்டு அந்த சின்ன குழந்தைய விட்டுட்டு அவ போயிட்டா. அந்த குழந்தைக்கு பொசுன்னு உள்ள மாதிரி ஒரு கவுனை போட்டு விட்டுருந்தாங்க. கீழே திரி பாக்கெட் இருந்தது. அந்த திரி பாக்கெட்டை எடுத்து அதை திரியை எடுத்து இந்த தீபத்துல காட்டிட்டு இருக்கும்போது அந்த குழந்தையோட கவுன்ல படிச்சு அது வசன்னு எரியுது. அந்த குழந்தை குனிஞ்சு அதே பாக்குது. அதுக்கு கத்தணும் செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் தோணல. இவங்க அம்மா அந்த அடுத்த வீட்டுல தீபம் போட்டுட்டு இந்த வீட்டுல பார்க்கும்போது பார்த்தா அப்படியே தூருக்கு இந்த அளவுக்குமே எரிஞ்சு நிக்குது அந்த குழந்தை. உடனே சேர்ந்து தூக்கிட்டு சிவகாசி கூப்பிட்டு போனாங்க. அங்க முடியாதுன்னு சொல்லி மதுரை கூப்பிட்டு போனாங்க. அப்ப அந்த குழந்தை அம்மாவுக்கு ஆறுதல், அம்மா நான் பிழைச்சிக்கிருவேன், நீ பயப்படாத, அழுகாத, எனக்கு தயிர் சாதம் வேணும் கொடுங்க அப்படின்றலாம் கேட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கரெக்டா 8 நாள் தான் இருந்தது. புகை ரொம்ப குடிச்சிருச்சு அப்படின்னு அந்த குழந்தைய பிழைக்க வைக்க முடியல. அதனால தைப்பொங்கல் வந்துட்டாலே எங்க ஊர்ல ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தையோட ஞாபகம் எங்களுக்கு எல்லாருக்குமே வந்துடும். அடுத்து எங்க ஏரியால பாத்தீங்க அப்படின்னா டெய்லி காலையில ஒரு 15 பஸ்ஸாவது போகும். இந்த ஃபயர் ஆஃபீஸ் பஸ் வேட்டு செய்யற வேலைக்கு 6 மணிக்கெல்லாம் ஜனங்க வண்டியில ஏறி உட்காந்து போயிடுறாங்க. திரும்பி சாயங்காலம் வீட்டுக்கு வர்றதுக்கும் 6:30 7 மணி ஆகும். அதுல சம்பளம் அதிகம், ஆனா ரிஸ்க்கும் அதிகமா இருக்கு. அன்றாடம் போகும்போது நித்திய கண்டம் பூர்ண ஆயுசு மாதிரி தான். அப்ப அந்த வகுத்துப்பாட்டுக்காக தானே இந்த ஜனங்க இப்படி எல்லாம் போறாங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டே போவேன். ஒரு நல்ல படிச்சிருந்து ஒரு நல்ல தொழிலுக்கு போனாங்கன்னா இந்த மாதிரி இம்சைகள் இல்லையே அப்படிங்கிற மாதிரி தோணும். இந்த கதையில பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா அந்த பெருமாள் நாயக்கருக்கு 12 குழந்தைகள் போட்டிருக்கு. 4வது குழந்தைக்கே 9 வயது தான் அப்படின்னு போட்டிருக்காப்புல. அப்ப அந்த 4வது குழந்தைக்கு கீழே இன்னும் 8 குழந்தைகள் இருக்கு. அப்ப அந்த 12வது குழந்தை எத்தனை வயசு இருக்கும்? அதை கவி தான் வெளியில அதை முதல்ல தூக்கிட்டு வந்திருப்பாங்க. அப்படிங்கும்போது அதையெல்லாம் நினைக்க போகும்போது ரொம்ப ஒரு கஷ்டமாக தெரியுது. அந்த அம்மா இறந்தவங்களை அம்மா விளாண்டு இறந்துருச்சுன்னு கூட சொல்ல மாட்டாங்க, குழுந்துருச்சு அப்படிம்பாங்க. குழுந்துருச்சு அப்படி சொல்லணும் அப்படின்னு கிராமத்துல சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி குழந்தைகள் அந்த மாதிரி ஆனா அதை அழுகக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு கிராமத்துல சொல்லுவாங்க. தாய் கூப்பிட்டு போயிட்டா, அம்மா மாறி தாய் கூப்பிட்டு போயிட்டா அழுகக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த கதை இந்த நெருப்பு அப்படிங்கிற கதை எல்லாருடைய வாழ்வுலையும் எல்லாருடைய அனுபவத்திலையும் எங்கேயாவது ஒரு எடுத்துக்காட்டு நமக்கு இருக்கத்தான் செய்யும். எங்க சொந்தக்கார பையன் கூட ஒரு பையன் மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். அவனே கார் ஓட்டிட்டு போனான் ஆஸ்பத்திரிக்கு. அப்ப அதெல்லாம் மறக்க முடியாது. கதை சொல்லி தோழர் வனிதா அவங்க கதையை நல்லா தெளிவாக திறம்பட எடுத்து கூறினாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நன்றி திருமதி ரேவதி டீச்சர் அவர்களே. நல்ல பின்னூட்டம். அதாவது உண்மை சம்பவங்களையும் எடுத்து சொல்லி அது ஒரு பாடமாக அமைகின்றது. அதாவது தீ இந்த ஆடம்பர துணிகள்ல எளிதாக பற்றி கொள்கிறது, மேலும் அது எளிதாக பரவவும் செய்கிறது. பற்றி கொள்ளுவது எளிது, பரவுவதும் எளிதாக இருக்கிறது. அது ஆபத்து அப்படிங்கிறது நன்றாக எடுத்துக்க சொன்னீர்கள். மிக்க நன்றி. அடுத்து யாராவது பின்னூட்டம்?
அடிக்கீங்களா? அரசியல்வி கை வச்சிருக்காங்க. அது இல்லாட்டா மேரி ரோஸ்லின். மேரி ரோஸ்லின். சொல்லுங்க சொல்லுங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். சொல்லுங்க. அரச்செல்வி பேசுறேங்கய்யா. சொல்லுங்க சொல்லுங்க. நெருப்பு ஆக்கவும் செய்யும் அழிக்கவும் செய்யும். இங்க நெருப்பு அந்த வீட்டை எரிச்சிருது. அதே சமயம் ஆக்கம்னு பார்த்தோம்னா அந்த இடர்பாட்டுல மக்கள்கிட்ட இருக்கிற மனித நேயம் வெளிப்படுது. ஜாதி தெரியல, உயர்ந்தவர்கள் தெரியல, தாழ்ந்தவர்கள் தெரியல, வயசு தெரியல. ஒரு சின்ன பையன் பெரியவருக்கு ஆணையிடுறான். காரணம் அந்த இடர்ல இருந்து காப்பாத்தணும்ன்ற ஒரு மனசுல இருந்த வெறி வார்த்தைகளா வருது. ஒரு பிச்சைக்காரமா என்ன பண்றாங்க, தன்னோட உயிரை கூட பொருட்படுத்தாம ஓடுறாங்க உள்ளார. நம்ம போறது தப்பா ரைட்டா, அவங்க வீட்டு உள்ள போக கூடாது, அதெல்லாம் மைண்ட்ல வரல. காப்பாத்தணும் அந்த மனித நேயம் ஒவ்வொரு பேரிடர் அப்பையும் வெளிப்படுறத நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். இந்த கதையில ஒரு விஷயம் எனக்கு ஒவ்வொரு கதையா கேட்கும்போது என்ன தோணுதுன்னா, கிராமங்கள் எல்லாமே நகரங்களா மாறிட்டு வருது. ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கிராமம் எப்படி இருந்துச்சு, ஒரு கிராமத்துல என்னென்ன சம்பவங்கள் நடந்தது, அப்ப ஜனங்க எப்படி இருந்தாங்க, அவங்க மனநிலை என்ன, அவங்க உரையாடல் என்ன, பேச்சு வழக்கு என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ஐயாவோட புத்தகம் தான் ஒரு கால கண்ணாடியா இருக்கும் போல இருக்கு. ஏன்னா அவரு அருமையான வார்த்தைகளை பேச்சு வழக்க அப்படியே போட்டிருக்காரு. இது உரைநடையாலாம் இல்லாம இளவட்டங்கள் அந்த வார்த்தை எல்லாம் சர்வசாதாரணமா பயன்படுத்தியிருக்காரு. அந்த கத்தி மாதிரிதான், கத்திய ஆக்கவும் செய்யலாம் அழிக்கவும் செய்யலாம். நெருப்பும் அதே மாதிரி. நெருப்பை நம்ம சமையலுக்கும் பயன்படுத்துறோம், அதே நெருப்பு தான் இந்த மாதிரி அழிவையும் தருது. 90% மக்கள் இந்த டயத்துல காப்பாத்த பார்ப்பாங்க. எங்க ஊர் கிராமம்ன்றனால அந்த தண்ணி எடுக்கணும்னா ஒரு பர்லாங் தூரம் சர்க்கார் கொடுத்த கேணின்றனால அந்த கேணிக்கே சர்க்கார் கேணின்னு பேரு. அங்க இருந்து தண்ணி எடுத்து வரணும். அங்க எல்லாமே கூரை வீடுதான். அப்ப மே மாச வெயில்ல பத்திக்கும். சில வீடுகள்லாம் கருப்பஞ்சரு போட்டு மேய்ஞ்சிருப்பாங்க. அது வேயும் போது அந்த ஹீட்டு தாங்காம பத்திக்கும். முதல் காரியமா என்ன பண்ணாங்க, பக்கத்துல இருக்கிற 10-20 வீடுகள்ல உள்ளார இருக்க தண்ணி எல்லாம் தூக்கிட்டு வந்துருவாங்க. குடிக்கிற தண்ணி, துணி துவைக்கிற தண்ணி, எந்த தண்ணியும் பார்க்க மாட்டாங்க. அது பத்தலன்னா மனித சங்கிலி கணக்குல லைன் போட்டு சர்க்கார் கேணில இருந்து தண்ணி அரைச்சு பொம்பளைங்க ஆம்பளைங்க எல்லாம் ஓடி 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 குடத்தை வாங்கிட்டு அந்த தீய அணைப்பாங்க. அத பார்க்கும்போது மனசுல ஒரு இவ்வளவு ஒற்றுமையும் அங்க வெளிப்படும், ஆதங்கம் வெளிப்படும். அவங்களுக்கு உதவி செய்வாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க. அக்கம் பக்கம் இருக்கிற எல்லாருமே அரிசி பருப்பு பொருள் பாத்திரம் கொண்டு கொடுப்போம். எங்க கிராமத்துல அந்த வழக்கம் இருந்துச்சு. அவங்க எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கும் போது இடம் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் முதல் கொண்டு எங்க ஊர்ல எல்லாம் அது செய்யறது உண்டு. ஆனா இப்பெல்லாம் சின்ன சின்ன விபத்தோ ஏதோ நடக்கும்போது உதவி செய்வதை விட செல்ஃபி எடுக்கிறது அதிகமா இருக்கு. செல்ஃபி கலாச்சாரம் வந்துட்டு இருக்கு. அது வேதனையா இருக்கு. இருந்தாலும் இந்த கதை ஒரு மனித நேயத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கதையாக கதாசிரியர் அமைச்சிருக்காரு. கேட்கும்போது அந்த சூழல் அப்படியே நம்ம முன்னாடி படம் எடுக்க அப்படியே படத்துல பாக்குற மாதிரியே இருந்துச்சு. கதை சொல்லி அவங்க ரொம்ப அருமையா, நீங்க எல்லாரும் சொன்னாங்க, குரல் நல்ல குரல், கதையை அருமையா கொண்டு போனாங்க. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி தோழமையே. நல்லா, அதாவது கீராவினுடைய கதைகள் கிராமத்தின் காலக்கண்ணாடி. அது உண்மைதான். கிராமிய மக்களின் பழக்க வழக்கங்கள், அவர்கள் பேச்சு மொழி ஆகிய எல்லாவற்றிற்கும் கீராவினுடைய கதைகள் ஒரு களஞ்சியமாக, பொக்கிஷமாக விளங்குகின்றது என்று தெரிகின்றன. அடுத்து நீங்க சொன்ன பின்னூட்டம் மிகவும் அருமையாக இருந்தது. நன்றி. அடுத்து யாராவது பின்னூட்டம் இருக்கீங்களா, அல்லது நிறைவாக பொதுச் செயலாளர்கிட்ட போயிடலாம்? இல்ல, மேரி ரோஸ்லின் கையை வச்சுட்டாங்க. மேரி ரோஸ்லின். வணக்கம் தோழர். வணக்கம் வணக்கம். சொல்லுங்க. மிக அருமையாக தோழர்கள் மிக அருமையான கதை சொன்னார்கள். அந்த நெருப்பு எப்படி பற்றும், அது எப்படி பற்றும் போது மக்கள் எப்படி பதவியேற்று ஓடுவார்கள் அப்படிங்கிறது அது நான் நேரடியாவே அனுபவிச்சிருக்கேன். ஒரு 1992
மார்ச் காட்பாடியில இருந்து காட்பாடி ஆக்சிலியன் கல்லூரில இருந்து நான் ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கும்போது திருப்பூர் வந்து இறங்கணும். ஜோலார்பேட்டை தாண்டினோடனையும் S1 கோச்ல நெருப்பு பத்தினோடனே அந்த S1 கோச்ல இருக்கு, நாங்க S2ல இருக்கோம். எல்லாம் தூங்க ஆரம்பிச்சாச்சு. S2ல இருந்து எல்லாம் படபடன்னு எல்லாம் வந்தோடனையும் ரொம்ப படபடப்பாயிடுச்சு எல்லாத்துக்கும். அப்ப எல்லாரும் எந்திரிச்சு எல்லாம் அங்க வர்றவங்களுக்கு எல்லாம் இடம் கொடுத்துட்டு எல்லாம் உட்காந்துட்டு இடம் கொடுத்துட்டு இருந்தோம். அப்ப சேலம் வரும்போது பார்த்தா நிறைய பேர் பயந்து போய் பெண்கள்லாம் நிறைய பேர் பஸ்ல எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்க ட்ரெயின்லயே வரலன்னு. இந்த சம்பவத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த சேலம் வரும்போது அங்க இந்த S2 கோச்ல வந்தவங்க எல்லாருமே ஓடி வந்துட்டாங்க, அவங்க திங்ஸ் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆனா யாருமே செருப்பு போட்டுட்டு வரல. அந்த சேலம் ஜங்ஷன்ல எல்லாம் செருப்பு தூக்கி பிளாட்ஃபார்ம்ல போட்டிருந்தாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா, எனக்கு ஒரு கூட்டம் அதை எடுத்துட்டு போச்சு. நேரத்துக்கு நைட் ஒரு 2 மணி இருக்கும். அந்நேரத்துக்கு ஒரு கூட்டம் அதை எடுத்துட்டு போச்சு. நான் அப்ப அந்த இடத்துல நினைச்சேன், நான் இத ஒரு கூட்டம், இந்த செருப்பு எடுத்துட்டு போகுது ஒரு கூட்டம், இத்தனை செருப்பையும் வாரிட்டு போகும்போது எனக்கு இப்படி கூட இருக்காங்களான்னு ஒரு வந்துச்சு. எல்லாரும் வந்துட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுத்து எல்லாம் உட்கார வச்சுட்டோம். நாங்க ஒரு பக்கம் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். யாருமே தூங்கல, யாருக்கும் பெர்த் சீட் எல்லாம் யாருமே கிடையாது. ஏன்னா ஒரு கோச் ஃபுல்லா இங்க வந்துருச்சு. அதனால ஆனா ஒரு கூட்டம் எடுத்துட்டு போகுது. அப்ப இப்படியே நடக்குதா, இப்படியே ஜனங்க இருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு அன்னைக்கு மனசு எனக்கு யோசிச்சு பாருங்க. 92 மார்ச் அப்போ அப்படியே மனசுலாம் பதவ வச்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு கூட்டம் இன்னும் சமூகத்துல இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் நிறைய பேருக்கு சொன்னேன். அப்போ மறுபடியும் ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் போயிட்டே இருக்குது. அப்ப மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் தீப்பத்த ஆரம்பிச்சிச்சு. S1 கோச் எங்க கோச்ல கைப்பிடி எரியுது. நான் எழுப்புறேன். அப்ப நான் சின்ன பிள்ளை எழுப்புறேன், தூங்கி அவர் என்னங்கிறார், ஒருத்தர் பெரியவர், உனக்கு பிரம்ம தூங்குமா அப்படிங்கிறார். இல்ல பெயிண்ட் உருகிற வாசம் நம்ம கைப்பிடி எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா பார்த்தா அந்த டாய்லெட்ல தீப்பத்த வச்சிட்டாங்க. என்ன காரணம் பார்த்தா அடுத்த நாள் தான் தெரியுது, ட்ரெயின் டிக்கெட் விலை ஜாஸ்தி பண்ணாங்க. அந்த எரிஞ்சதும் எனக்கு தெரியல. வீட்டுல பார்த்தா என்னுடைய பெட் ஸ்ப்ரெட்டே எடுத்து தீப்பத்த வச்சிருக்காங்க. இந்த அனுபவம் எல்லாம் நான் சொன்னா யாருமே நம்பல. ஏன்னா அடுத்த நாள் ஏப்ரல் ஃபூல். நான் லெட்டர் எழுதி போட்டாலும் யாரும் நம்பல. நீ ஏப்ரல் ஃபூல் பண்ற, இது பொய் அப்படின்ட்டாங்க. அந்த நெருப்புல பதவ வச்சது, ஓடி வந்தது, லக்கேஜ் விட்டு இறங்குறது, எல்லாமே லக்கேஜ் தூக்கிட்டு இறங்குனது, ட்ரெயின் போகாதுன்னு சொன்னது, எல்லா விஷயம் நேரடியா நான் அனுபவிச்சேன். அப்ப அந்த நெருப்பு பத்தும் போது எவ்வளவு பயமா இருக்குங்கிறதையும் இந்த கதையில கீரா அப்படியே படம் பிடிச்சு காட்டியிருக்காரு. கதையை மிக அருமையாக சொன்ன தோழிக்கு வாழ்த்துக்கள். நன்றி மேரி ரோஸ்லின் அவர்களே. முனைவர் மேரி ரோஸ் அவர்களுக்கு நன்றி. அதாவது பின்னூட்டம் அளிப்பதிலேயே ஒரு புதுமையையும் பூத்திருக்கிறீர்கள் என்றே சொல்லுகிறேன். 2 பேர் இப்ப சொன்ன புதுமையான பின்னூட்டம் என்னன்னா, இந்த மாதிரி ஆபத்து காலங்கள்லயும் அவலங்களும் நடக்கின்றன. அறச்செல்வி சொன்னாங்க செல்ஃபி எடுக்கிறாங்க அப்படின்னு, அது ஒரு அவலம். நீங்க சொன்னீங்க செருப்பு எடுத்துட்டு போயிருந்தாங்க அப்படின்னு, அது ஒரு அவலம். இந்த மாதிரி அவல செயல்களும் நடக்கிறது ரொம்ப மனசுக்கு வேதனையாகத்தான் இருக்கிறது என்று சொல்லிக் கொள்கிறேன். அடுத்து பின்னூட்டம் வழங்க யாராவது இருக்கீங்களா? கணேசன் தோழர் வாங்க சொல்லுங்க. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். இன்று கதை சொன்ன தோழி மிகவும் இந்த கதையை அருமையா சொன்னாங்க. அவர்கள் அந்த கதையும் எடுத்துக்காட்டுகளோடு அவர்கள் அந்த கதையை விளக்கி சொன்ன விதம் நன்றாக இருந்தது. அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த கதையை பொறுத்த மட்டும் கீரா அதாவது ஒரு மனிதனாக பிறந்தவன் இயற்கை சீற்றங்களை எதிர்த்து போராடவும், அந்த இயற்கை சீற்றங்களை எதிர்த்து போராட முடியாமல் பாதிப்படையவும், அதோடு சேர்ந்து கற்றுக்கொள்ளவும், எப்படியெல்லாம் மனிதனாக ஆறறிவு படித்த மனிதனுக்கு தான் அந்த இதெல்லாம் தெரியுது. மற்ற மிருகங்களுக்கு எல்லாம் இதை பத்தி எல்லாம் ஒண்ணும் கவலைப்பட்ட மாதிரி நம்மளுக்கு தெரியாது. இருந்தா கூட அந்த 6 அறிவு இருக்கிறதுனாலதான் இந்த சீற்றங்களை அவனால தாங்கிக் கொள்ள முடியல. சுனாமி வந்தாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, இப்ப வெள்ளம் வந்தாலும் சரி, தீ பிடிச்சாலும் சரி, அதே மாதிரி போர் வந்தாலும் சரி, எல்லாத்தையுமே பாதிப்படையும் போது அந்த கஷ்டங்களை அனுபவிக்கிறது இவன் தான் அனுபவிக்கிறான். இவன் தான்
அது ஐயோ பாவமே அம்மா இதெல்லாம் வந்து அழுகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. ஆனால் மனிதர்களிடத்துல வந்து இந்த மனிதாபிமானம் அப்படின்னு இந்த மாதிரி சீற்றங்கள் வரும்போது மனிதாபிமானமும் கூடவே இருந்து யாரு வேணாலும் வந்து உதவிக்கு வரலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த கதையை கொண்டு போய் கீரா அவர்கள் சொல்றாங்க. உண்மைதான். அதே மாதிரி இப்ப கூட இப்ப எங்க விருதுநகர் மாவட்டத்துல நாளைக்கு வந்து நம்ம வயநாட்டுல ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு உதவி பண்ணும் விதமாக மொய் விருந்து என்ற ஒரு விருந்து அறிமுகப்படுத்தி அதை வந்து எல்லாமே நாங்க இது பண்ணியிருக்காங்க சாத்தூர்ல. அதை பண்ணும்போது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அந்த வயநாடு மக்களுக்கு வந்து உதவி பண்ண வேண்டும். அதை விருந்துக்கு வச்சுட்டு அவங்களுக்கு என்னென்ன முடியுமோ அந்த எவ்வளவு தொகை முடியுமோ அதை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அந்த பணத்தை மொத்தமாக வசூல் செய்து மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மொய் விருந்து ஒரு நல்ல இந்த மொய் விருந்துங்கிறது நான் இந்த மாதிரி நிறைய சீற்றங்கள் வந்திருக்கு. ஆனா இப்பதான் எங்க பகுதியில ஆரம்பிச்சிருக்கோம்னு தெரியல. இதுக்கு முன்னாடி இருந்துச்சு என்னன்னு ஞாபகம் இல்லை. இருந்தாலும் ஒரு நல்ல முறையான ஒரு நல்ல எண்ணங்களோடு செய்யக்கூடிய ஒரு செயல் இது. அதாவது மனிதாபிமானம் இருக்குத்தான் செய்யுது. அடுத்த வீட்டில் தீப்பிடிக்க நினைப்பவன் மனிதனா, அந்த நேரம் ஓடி வந்து அணைப்பவன் மனிதனா, தன் மானம் காக்கவும் பெண் மானம் காக்கவும் தன்னலம் மறந்தவன் மனிதன் மனிதன். எதையுமே சிந்திக்காம பாதிப்பு அடையும் போது அவனாகவே வந்து உதவிக்கு வர்றான் பத்தியில அவன் தான் உண்மையான மனிதன் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த மனிதன் வந்து எப்படி வேணா இருக்கலாம்னு சொல்லி அரசியல் நல்லா சொன்னாங்க. சிறியவர்களா இருக்கலாம், பெரியவர்களா இருக்கலாம், பிச்சைக்காரியா இருக்கலாம், யார் வேணா இருக்க, பெண்களா இருக்கலாம், ஆண்களா இருக்கலாம், இளைஞர்களா இருக்கலாம். அத மாதிரி விபத்து ஆபத்து என்று வரும்போது எல்லோரும் ஒன்றாக கைகோர்த்து வர வேண்டும் என்று சொன்னார்கள். அருமையான கதை, நல்லா சொன்னாங்க. வாழ்த்துக்கள், வாழ்வளம். நன்றி தோழரே. எப்பவுமே நீங்க பின்னூட்டம் ஒரு சாத்தூர் கணேசன் வந்து வித்தியாசமா சொல்லுவாங்க. இப்ப இங்க வந்து அதுக்கு பொருத்தமான ஒரு பாடல்லையும் பாடி அருமையாக பின்னூட்டம் அளித்தார். அவருக்கு நன்றி. இன்னும் சொன்னாரு, அந்த ஆபத்தில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு சாத்தூர் மக்கள் முன் வந்திருப்பது ரொம்ப பாராட்டத்தகுந்தது. அது மனிதநேயம் அங்கே தலை தூக்கி நிற்கிறது என்பது புலனாகிறது. நன்றி. அடுத்து யாராவது பின்னூட்டம் அளிக்க இருக்கீங்களா, அல்லது நிறைவாக பொதுச் செயலாளர் போயிடலாம்? நிறைவாக மருத்துவர் பொதுச் செயலாளர் டாக்டர் அறம் அவர்களே வாங்க. வணக்கம். 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 இன்னைக்கு கதை வந்து ஒரு கீரானுடைய வழக்கமான நகைச்சுவை இல்லாமல் மிக உருக்கமான கதையாக இது இருந்தது. அவங்க வந்து ரொம்ப அருமையா சொன்னாங்க. இந்த கதையை ஒரு மெல்லிய நீரோடை போல சொல்லி அதுக்கான விளக்கங்களையும் கொடுத்து சொன்ன கதை. கீரா மேல ஒரு குற்றச்சாட்டு கூட வழக்கமாக வைப்பாங்க. அவர் வந்து இந்த ஜாதிய தீண்டாமைகள் எல்லாம் அவர் வந்து அவருடைய கதைகளில் எழுதவில்லை, ஒரே ஒரு ஜாதி குறித்து மட்டும் எழுதிவிட்டார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனால அப்படி அவரு எனக்கு தெரிஞ்ச சமூகத்தை நான் எழுதினேன் அப்படின்றது அவருடைய இதா இருக்கும். இதுல வந்து மிக அருமையா கட்டமைச்சு போயிருப்பாரு. அந்த நெருப்பு வந்து என்ன செய்யுது, நெருப்பு வந்தப்ப சொத்து தகராறுல உள்ளவன், சொந்தக்கார தகராறுல உள்ளவன்லாம் ஒன்னா வந்து ஹெல்ப் பண்றது. அந்த தாழ்த்தப்பட்ட ஹரிஜனங்கள் வர்றப்பதான் அவங்கதான் உள்ள போறாங்க. அதுலயும் அந்த தாழ்த்தப்பட்ட ஹரிஜன வகுப்பை சேர்ந்த ஒரு பிச்சைக்காரிய மட்டும்தான் உள்ள, ஒரு குழந்தை தூங்குதே, ஒரு அம்மா போட்ட குழந்தை, அதை தூக்குறதுக்கு கூட எல்லாத்துக்கும் ஒரு தயக்கம் கூட இருந்திருக்கலாம். அப்படி இருக்கப்ப கூட அவதான் உள்ள போய் பசியின் கொடுமையும் உயிரின் அருமையும் தெரிஞ்சவங்க வந்து அநேகமாக பிச்சைக்காரர்களாக இருக்கலாம். அவங்க வந்து உள்ள போய் அந்த சட்டியை தன்னுடைய பாத்திரம் உடைஞ்சு போனா கூட பரவாயில்லன்னு அதான் அவளுடைய மூலதனம், அதை கூட கீழே போட்டு விட்டு ஓடி போய் அந்த குழந்தையை தூக்கிட்டு வர்றது. இதெல்லாம் மிக அருமையா ஒரு நெருப்பு ஏற்படும் போது என்னென்னலாம் செய்வாங்க அப்படின்றதையும் கீரா அருமையா. அந்த மூங்கில் வந்து வெடிச்சு செதறுதுன்றாரு.
அது வெடிச்சு சிதறும் போது பக்கத்து கூரையிலையும் படும். அப்ப ஈரச்சாக்கு வச்சு அமர்த்திடுவாங்க அத அப்படின்றதையும் அது வந்து ஒரு இலக்கியவாதிகள் வந்து சாதாரண மக்களின் வரலாறை அந்த காலகட்டத்தில் அந்த மக்களுடைய வரலாறை பதிவு செய்வார்கள்னாலும் அவங்களுடைய பழக்க வழக்கங்களை நுண்ணிய அளவில் கவனித்து ஈரச்சாக்கு வச்சு பார்த்துறது. அந்த வேல் கம்புகளை கொண்டு வராங்களே, வேல்னு சொல்லிட்டு அந்த இரும்பு துரட்டியை கொண்டு வந்து அந்த கூரையில பெரும்பாலும் இறங்கிச்சுன்னா அதை உள்ள அமுக்கி விட்டுருது. இல்லைன்னா அது காத்துக்கு பறந்து பறந்து அடுத்தடுத்த கூரைகளுக்கு போய்கிட்டு இருக்கும். அப்ப அது ஒரு முறை, தீயை கட்டுப்படுத்துறதுல அது ஒரு முறை. அப்ப இன்னும் கூட நீங்க நான் கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த பெருமாள் நாயக்கர் வந்து 2வது தடவை 3வது தடவை உள்ள போயிட்டு வர்றப்ப புகையை நல்லா குடிச்சிருந்தாருன்னு சொல்லுவாரு. இப்ப பல்வேறு இடங்கள்ல தீயினால வரக்கூடிய விபத்து என்னன்னா, அந்த புகையை உள்ள சுவாசிச்ச உடனே மூச்சடைக்கு அங்கேயே இறந்து போயிடுவாங்க, இல்ல மயக்கம் வந்துடும். மயக்கம் வந்து விழுந்திருப்பாங்க, தீ பரவி அவங்கள பத்திக்கிடும். இதான் அப்ப அதுக்கு இப்ப சமீபத்துல பல்வேறு ஆளுகள் வந்து அவங்களுடைய தீ பற்றிய, நெருப்பு பற்றிய அவங்க டீச்சர் ரேவதி டீச்சர்னாலும் சரி, நம்ம மேரி டீச்சர், அவங்க வந்து மிக உருக்கமான கதை. அதை கூட ஒரு கதையாக கூட அவங்க பதிவு செய்யலாம். 92லே இப்படி ஒரு கூட்டம் வந்து இருந்ததுன்னா அது வந்து நம்மளை இன்னும் ஆழமாக சிந்திக்க வைக்கிறது. ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் செருப்பு இல்லாதவங்க தானே எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. பணம் படைத்தவர்களுக்கும் ஏழைகளுக்கும் உள்ள பிரிவினை இந்தியாவில் அதிகமாயிட்டே போகுது. அப்படி அதிகமாக போகும்போதெல்லாம் மனிதத்தன்மை இல்லாமல் போகும், குற்றச்செயல்கள் அதிகமாகும். அதெல்லாம் அவங்க கூட ஒரு கதையாக கூட அது வந்து இது பண்ணலாம். அந்த இதுல வந்து சிவகாசியில ஒரு ஸ்கேன் சென்டருக்கு முன்னாடி வெடி பார்சல் ஏத்திக்கிட்டு இருக்கப்ப லாரி தீப்பற்றிருச்சு. அந்த ஸ்கேனுக்கும் அந்த வெடி பார்சல் ஒரு கிட்டங்கில இருந்து வெடி ஏத்துறாங்க. அப்ப அதை அடிச்சதுல அந்த ஸ்கேன் சென்டருக்குள்ள புகையா வந்துருச்சு. ஸ்கேன் சென்டர் பத்தல. ஆனா அதுல ஒரு பெரிய ரேடியாலஜி டாக்டர் ஒருத்தர், ஒரு நர்ஸ், ஒரு மேனேஜர், இவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க. அப்ப தீயணைப்புத்துறை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஈரச்சாக்கு கொண்டு தரையிலே ஊர்ந்துட்டு வந்திருந்தாங்கன்னா, முகத்தை ஈரச்சாக்கு வச்சு மூடிட்டு தரையிலே ஊர்ந்து வந்திருந்தாங்கன்னா இவங்க வெளியே வந்திருப்பாங்க அப்படின்னு. அந்த இப்பதான் நமக்கு அது தெரியுது. ஆனா கீரா வந்து ஒரு கூர்மையா பாக்குறாரு என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடந்தது அப்படின்றப்ப அந்த நாயக்கர், பெருமாள் நாயக்கர் புகையெல்லாம் குடித்து கொண்டு வெளியே தட்டு தடுமாறி வெளியே வந்தார். இன்னும் கொஞ்சம் இருந்தாலும் அவரும் உள்ள விழுந்திருப்பார். அப்ப இந்த ஒரு நிகழ்வை மிக துல்லியமாக ஒரு எழுத்தாளன் என்பவனுக்கு அவனுடைய காது, கண், மூக்கு, கை உணர்வுகள் எல்லாம் வந்து ஷார்ப்பா இருக்கணும்னா, அப்படி இருந்தா தான் அவன் சமூகத்தை மிக துல்லியமாக பார்த்து அந்த துல்லியமாக தான் கண்டதையெல்லாம் தனது கற்பனைகளோடு இலக்கியமாக படைக்க முடியும். அப்படி ஒரு படைப்பு தான் இது. நம்ம ரவீந்திர பாரதி தோழர் சொன்ன மாதிரி இந்த நெருப்பு வந்து பல பேரிடர்கள் வந்து மனிதர்களிடையே உள்ள பிரிவினைகளை அடித்து நொறுக்கும் விதமாக இருக்கிறது. நெருப்பு வந்து அப்படி ஒரு அவங்களுக்குள்ள அந்த சொத்து தகராறு உள்ளவனையும், சண்டைகளையும், இல்லை ஜாதி ரீதியாக பிரிந்து வைத்த சமூகங்களையும் அடித்து நொறுக்கி எல்லோரையும் ஒன்றாக இருக்குது. அதுல இன்னொரு முக்கியமானது என்னன்னா, ஒரு நாயக்கர் சமூக குழந்தையும் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒரு பிச்சைக்காரியும் தான் ஒன்னா சேர்ந்து இருக்காங்க. இது வந்து இன்னும் கூட ஒரு கொஞ்சம் இதை விரிச்சு எழுதியிருப்பார். இந்த கதைகள் கொஞ்சம் சுருக்கமா அது வந்து 2 பேரும் பிரிக்க முடியாது. அந்த உடலை 2 உடலையும் இறுக பற்றி கொண்டு இருக்கக்கூடிய 2 உடலையும் பிரிக்க முடியாது. அப்ப நீங்க வந்து ஜாதி வந்து சாகுற வரைக்கும் இருக்கும் அப்படின்லாம் நம்ம நிறைய ரவீந்திர பாரதி ஐயாவே ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க. நாம பிறக்கும் போதும் கூடயே வந்துச்சு, ஆத்துக்கு போய் கழுவிடலாம்னு நினைச்சா அங்கேயே வந்துச்சு, படித்துறைக்கு வந்துச்சு, சரி எங்கேயாவது போய் பட்டணம் போய் பழச்சிக்கலான்னாலும் அங்கேயே வந்துச்சு, செத்து தொலைஞ்சிடலான்னாலும் அங்கேயே வந்துச்சு, நான் ஜாதி அப்படின்ட்டு ஒரு கதை. நான் வர்ணாசிரமம் இல்ல ஜாதியோ அந்த மாதிரி வரும் அந்த கவிதை. அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழல்ல இத கீரா கட்டமைச்சதுல ஒரு நாயக்கர் சமூக குழந்தையும், ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒரு பிச்சை எடுத்து வாழக்கூடிய ஒரு பெண்ணும் ஒன்றாக இருந்து அந்த ஊர் மக்கள் என்ன பண்றாங்க, இருவரையும் ஒன்றாகவே இறுதி அடக்கம் செய்கிறார்கள். அப்ப அந்த அம்மா கீரா நுணுக்கமா சொல்லியிருப்பாரு. எந்தவித உணர்வும் இல்லாம, எந்தவித ஒரு இது பிச்சைக்காரி இல்ல வந்து தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த பெண்ணினுடைய பிச்சை எடுக்கக்கூடிய தட்டு அப்படின்னு அந்த அம்மா எடுக்கல.
இந்த சம்பவங்களுக்கு அப்புறம் அந்த முன்னாடி நினைச்சிருந்திருக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் நினைச்சிருந்திருக்கலாம். ஆனால் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவள் மனதில் எந்தவித இதுவும் இல்லாமல், எண்ணங்கள் வேற எந்த எண்ணங்களும் இல்லாமல் அந்த தட்டை அந்த ஓட்டை எடுத்தாள் அப்படின்னு முடிச்சிருப்பார். மிக அருமையான கதை, அருமையா சொன்னாங்க. இன்னைக்கு பின்னூட்டம் வழங்கினவங்களும் அவங்களுடைய அனுபவங்களை சொன்னது இன்னும் இந்த கதைக்கு செறிவூட்டுவதாக இருந்தது. ஐயா சிவசுப்ரமணியன் ஐயா அவர்களுடைய தொகுப்பு மிக அருமையாக இருக்கிறது. நன்றி. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. பொதுவா இந்த மாதிரி விபத்துகள் அப்படின்னு இந்த தீ விபத்து அப்படின்னு வரும்போதே எல்லாரும் அவர்களுடைய அனுபவத்தை சொல்றதுக்கு எப்படியும் நிச்சயம் ஒண்ணு இருக்கும். அதை சொல்லி இப்ப எல்லாரும் அருமையாக பின்னூட்டம் அளித்தீர்கள். இதுல பொதுச் செயலாளர் ஒன்று சொன்னாங்க, எழுத்தாளர்கள் எந்த எழுத்தாளர் மேலையும் ஒரு குறையே சொல்ல முடியாது. அவங்கவுங்களுக்குள்ள சூழ்நிலை, அவங்கவுங்களுக்குள்ள அனுபவத்தை வச்சுதான் எழுதுறாங்க. அவங்கள்ட்ட எது எது அதிகமா யாரோட அதிகமா பழகுறாங்களோ அவங்கள வச்சுதான் எழுத முடியும். அது இப்ப எப்பனா தலித்து எழுத்தாளர்கள் இருக்காங்க, தலித்து மக்களை பற்றி தான் எழுதுகிறார்கள். அது அது குறைன்னு சொல்லவே முடியாது அப்படிங்கிறத நான் என்னுடைய கருத்தை பதிவு செய்து கொள்கிறேன். அடுத்து பதிவு பின்னூட்டத்தை பார்த்து விடலாம். அறச்செல்வி அவர்கள், தீ ஆக்கவும் செய்யும் அழிக்கவும் செய்யும். இன்றைய கதையில் ஆக்கம் என்பது ஆபத்து எனும் போது மனித நேயம் வெளிப்படுகிறது. இதற்கு எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் பார்ப்பதில்லை. பேரிடர் ஏற்படும் போதெல்லாம் இதை நாம் காண்கிறோம். கதை சொல்லிக்கு நல்ல குரல் வளம், கதை அருமை, வாழ்த்துக்கள். அதனால போயிடலாமா? வேற பின்னூட்டம் இல்ல, வேற பின்னூட்டம் இல்ல சார். பதிவு பின்னூட்டம் வேற இல்ல, தெரியல. அந்த ஒண்ணுதான். ஆமா, இல்ல இல்ல. நாளை கதை சுப்பண்ணா, கதை சொல்லி வந்து சாத்தூர் கு கணேசன். நன்றி நன்றி. ரொம்ப எதிர்பார்க்கிறோம். சாத்தூர் கணேசன் அவர்கள் மிக அருமையாக பின்னூட்டம் வழங்கி வருகிறார். அவருடைய கதை சொல்லல் பாங்கும் அருமையாக இருக்கும். நாளை சந்திப்போம். அடுத்து இன்னைக்கு கதை சொன்ன திருமதி வனிதா அவர்களே, எதுவும் நிறைவா சொல்றீங்களா? இல்ல. இந்த கதை குறித்து ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்றேன்னு நினைக்கிறேன். அது எல்லாருமே நிலச்சரிவு, ஆழிப்பேரலை, தீ விபத்து இப்படி நேர்ந்த போது மனித நேயம் வருகிறது. மற்ற நேரங்களில் ஏன் அதை எங்கே இருக்கிறது, மறைந்து போகிறது? அது ஏன் அப்படின்னா, ஆபத்து காலங்கள்ல மட்டும்தான் அந்த மனித நேயம் வருகிறது. மற்ற நேரங்கள்ல எல்லா நேரங்களிலும் இருந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். இதுல அந்த உள்ளீடற்ற பொருளான மூங்கில் வெடித்து பரவுகிறது. அது காற்றின் செயல் மாதிரி தான் அந்த மூங்கில் தீய பரவ செய்கிறது. அதையும் நல்ல சிறந்த முறையில் அணைப்பதாக கீரா அவர்கள் அதுக்கு எப்படி அணைக்கணும் அப்படிங்கிறத கதையின் மூலமாகவே மக்களுக்கு சொல்லி விடுகிறார். அடுத்து இந்த சின்ன பையன் பெரியவரை ஒருமையில் சொல்லுவது, பிறகு இந்த ஜென்ம விரோதியையும் பார்க்க மாட்டாங்க, ரொம்ப அன்பா பேசிக்கிட்டாங்க. இதெல்லாம் அனிச்சை செயலாகவே நடக்கிறது. இது கீரா அவர்கள் ரொம்ப நுட்பமாக இந்த கதையில் சொல்லி இருக்கிறார். இந்த நாச்சியார் அம்மாளும் பெருமாள் நாயக்கரும் 12 குழந்தைங்க பெற்றவங்க. அண்ணன் தூக்கத்திலே இருக்காங்க பாருங்க. எவ்வளவு எல்லாரும் நெருப்பு பிடிச்சி எரிகிறது, எல்லாரும் பரபரப்பா இருக்காங்க. அவங்க தூங்கிக்கிட்டே இருக்காங்க, கடைசியில தான் எந்திரிக்காங்க. அதான் விழிப்புணர்வு இல்லாதவர்கள் அப்படிங்கிறத கீரா அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார், கோடிட்டு காட்டுகிறார், குறிப்பால் அதை உணர்த்துகிறார். 12 பிள்ளைங்க,
கொஞ்சம் பேருன்னா இப்ப 1-2 பிள்ளைங்கன்னா காப்பாத்துறதுக்கும் வசதியா இருக்கும். 12 பிள்ளைங்களும் காப்பாத்தாம ஒரு பிள்ளை இறந்து விடுகிறது. அந்த பிள்ளையோடு பிச்சைக்காரியும் இறந்து விடுவது ரொம்ப மனதுக்கு நெகிழ்வாக இருக்கிறது. அடுத்து அந்த கடைசியில கீரா எழுதுறது கொஞ்சம் எல்லாருடைய நெஞ்சையும் பிசையும். அந்த பிச்சைக்காரியும் அந்த ராகவையாவும் கறிக்கட்டையா இருக்காங்க. தீயில எரிஞ்சி கறிக்கட்டை ஆயிட்டாங்க. பிறகும் தகனம் செய்ய கொண்டு போறாங்க. அது ஒரு கம்புல தொட்டில் மாதிரி கட்டி அதுல தூக்கிட்டு போறாங்க. இந்த கறிக்கட்டையா எரிஞ்சிட்டாங்க, பிறகும் தகனம் பண்ண கொண்டு போறாங்க. அது ஒரு நெஞ்சை நிகழச் செய்கிற ஒரு வாக்கியமாக இருக்கிறது என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தோழர்களே, இன்றைய கதை சொல்லல் நிகழ்வு அருமையாக நிறைவு பெற்றிருக்கிறது. இதே போல தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற இந்த நாளும் ஒரு கதை என்ற நிகழ்வை வெற்றிகரமாக நிறைவேற்ற எல்லோரும் உறுதுணையாக நின்று பக்கபலமாக நின்று நாம் செயல்படுவோம் என்று கூறிக்கொள்கிறேன். அந்த கதையை அருமையாக சொன்னாங்க. புது உத்தி, அதை நான் முதலே சொல்லிட்டேன். அவர்களையும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சார பாராட்டி வாழ்த்து. நாளை தினம் இரவு 8 மணிக்கு இதே போல் எல்லா தோழர்களையும் இன்னும் இணைத்து கொண்டு சந்திப்போம். நாளைய தினம் 8 மணிக்கு